ஆச்சுன்னு தெரியல. ஜூலி கத்துறா. எங்கிட்டு இருக்க? யாத்தே வர்றேன். சேமரு நீ தான் என்னடா பார்க்குறேன். ஓப்படா இருமுல்லா தாங்க இருக்கு. ஓப்படா. ஆஹா, நம்ம சின்ன வளர்ச்சி தான் ஆளுக்கு முன்னாடிலே காலங்காத்தால மேட்சலுக்கு போகுது. அதே போல் வீட்டுக்கு போனால் முதல்ல அவள் தாங்க போகிறா. அந்த அளவுக்கு பயம் இல்லை ஆர்வம். வீட்டுக்கு போனால் பிள்ளையே பார்க்கணுன்னு. பிள்ளை இத்தனை நாள் வரைக்கும் பிள்ளை கூட தான் இருந்துச்சு. இந்த 2 நாள் மேட்சலுக்கு வந்ததில் இந்த பிள்ளை நான் வந்துச்சு பிள்ளைக்கு. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். நல்லா குழுன்னு இருக்குங்க இந்த முள்ளுக்குள்ளே. அப்படியே ஜில்லுண்டு இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வரும்போது ஒரு காற்று அந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா அன்றைக்கி அடிக்கிற வெயில் அப்படி சும்மா காட்டியே மாற்ற வெயில் பிச்சு எடுத்துக்கிறதுக்கு இத்தனை நாள் அடிக்காதுக்கு இந்த வாங்கிங்கடா சேர்த்து இந்த கடைசி 10 நாள் உங்களுக்கு வச்சு செய்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நேற்று என்னன்னு தெரிலங்க, லைட்டாக மேகமெல்லாம் லைட்டாக கும்பிரிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது மழை வர மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் இந்த வெயில் இந்த பொழந்துக்கு இருக்குது. வந்து நின்றுக்கிட்டியான் பேசாப்பா. என்னால் மேய போக முடியாது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். வந்து நின்றுட்டியா பயம் இல்லை. இல்லை எனக்கு தெரிஞ்சு வெயில் குறட்டும். நீங்கள் நல்லா வெயிலுங்க. இப்படி வெயில் சுள்ளுன்னு அடித்தா தாங்க ஆடு மாடு சுறுசுறுப்பாகும். இந்த மாதிரி புதருக்குள்ளே பார்த்து இருக்கணுங்க. பசங்க திங்கிறது நம்ம நிற்கும் போது பார்த்துருக்கணும். இதெல்லாம் அழகாக பாம்பு உள்ளே வர்றது பிளேஸ் இந்த பக்கம் இந்த நல்லா பெரிய பெரிய புதர்லாம் இந்த மாதிரி கூட தெரிஞ்சு வைப்போம். இல்லை தள்ளி நின்று என்ன கிட்டெல்லாம் போகக்கூடாது புதருக்குள்ளே. மோனிக்கா நேற்று வார்னிங் கொடுத்துருக்கு. தட்டி பெரிய பாம்பு பார்த்தேன். இப்போ குதிச்சிட்டாங்க. மலிச்சிருந்தா அப்படி குதிக்குது பாம்பு. அதை பார்த்துட்டு குதிச்சிட்டா பயவுள்ள நல்ல வேலை. ஆனால் அது வாயில் ஏதோ வச்சிருந்துச்சு. ஆனால் அந்த பாம்பு வாயில் ஏதோ ஒன்று வச்சிருந்துச்சு. குருவியா எலியா என்னன்னு சரியாக தெரில. அது வச்சிருச்சு பயவுள்ள. அதை நினச்சிச்சு ஆகா நம்ம தேடி பிடிச்ச இறையை கேட்க வரேன் நினச்சிது. எல்லா முகத்தில் போகுது சரியான வேகத்தில்ங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 அடிக்கு மேலே இருக்கும். ஆனால் சாரப்பாம்பு தான் தெரியுது. நல்ல பாம்பு தெரியல. ஆனால் கருப்பு கலராகவும் இருக்குது. ஒரு கலர் கண்டுபிடிக்க முடியல. வாழை பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்குது. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒன்லி மேட்சலுக்கு மட்டும் வெயில் அடித்தா வருவா உள்ள மேயிறதுக்கு. மழை பெஞ்சா வரமாட்டேன். ஆச்சு காது கேட்டுருச்சு வயவலிக்கு. நண்பர்கள் காய் சொல்லு. ரொம்ப நாள் ஆச்சுல. எங்கே உன் தம்பியை காண நடுவில்னா அவன் மட்டும் இருக்கேன். அவனும் வந்திருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. பயவில்லையா காணான். இவன் கடைசியாக எப்போயே வருவான். சுக்குட்டி எலிப்புலி அப்படியே ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்புங்க. கொஞ்சம் நெத்துக்கிட்ட பறக்கிட்டு போங்க. இந்த புறா வரும் நம்ம நடுத்தரு நண்டு கரெக்டாக புறா வச்சா. பா வாங்க ஓடி வாடி உள்ளே ஓடி வரலாம் வாங்க அட்டென்ஷனில் வராங்க. ஒருத்தனை பின்னாடி ஒருத்தனோடத்துக்கு முந்திக்கிட்டு வாடா. அவன் காலில் வேறு முள் இருக்குங்க. என் கால் முள் எடுக்கணும். அந்த பையவில் கால் ரொம்ப நொன்றானா வராருல ராசா ரொம்ப இதாகிட்டாப்புல. எப்படி இருந்தியா ரொம்ப இதாகிட்டாங்க. காய்ச்சல் வந்து இவன் கூட பரவாயில்ல. கடைசியாக பா வடா கருப்பு சாமி என்கிற பிளாக் சாமி. முடியா கண்ணுமை முடியா சித்தப்பு இந்த 2 நாள் தான் ஆடுகள் நல்லா தண்ணி குடிக்குது. வேறு இந்த கெப்பெல்லாம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சு கொஞ்சமாக தேத்தனை வருங்க. இத்தனை நாள் தொடாமல் இருந்தாங்க. தண்ணி இனிமேல் நல்லா சுட ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா அப்படியே கம்மா தண்ணியை நல்லா சுடுது. உனக்கு நெத்து இல்லையா? உனக்கு நெத்து தரவா? ஓ தங்கச்சி எங்கே காண பைய உள்ளே. பூச்சி எதுக்கு சண்டை விட்ற? விடு. நல்லா தூக்கத்திலே இருக்கா பூச்சி. சண்டை ஒரு நல்லா முட்டியா? நீயும் ஸ்கைபாலோட பிள்ளை நெருக்கிற. என்ன 2 பேரும் ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? எப்போ சண்டை போட்டு எப்படி ஆரம்பிச்சா மூலிகைனா நல்லா இதாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அத்து மூலி பையில இங்கே வர்றா. என்ன நினைக்கிறேன் வரா. வர்றா நல்லா ஜாலியாக இருக்காங்க. முடியா வாங்க திண்டது போது ஓடியா நேற்று மாதிரி கோரப்புல்லுக்கு போவோம். ஓடியா பா வாங்க நேற்று மாதிரி அவங்கவுங்க இடத்த பிடிச்சி சீக்கிரம் வகுத்துனப்போ பாருங்கள். நல்லா கோரப்புல் சரியான பிளேஸு. போய் ஒரு மணி நேரம் மேஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் மதியம் வந்து கொஞ்சம் கோரப்புல், அப்புறம் சாயந்தரம் போகையில் ஒரு கோரப்புல். தண்ணி குடிச்சுங்க. நீங்கள் நல்லா வெயில் அடிக்குது. தண்ணி சூப்பராக இருக்குங்க. நான் மூலி பையன் குடிக்கிறேன். தண்ணி வேறு லெவலாக மாறிடுச்சு. வெயில் அடிக்க இந்த மாதிரி தண்ணி குடித்தா ஆடுகளுக்கு நல்லா கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும். இனிமேல் வருங்காலத்தில் பா இந்த யாருக்கு இந்த பஞ்சு பச்சை மிளகா வேணும்? பஞ்சு பச்சை மிளகா நல்லா நிறையா இருக்குது. என்னென்ன காய்க்கணும். புழுவாக இருக்கான்னு தெரில. புழு இல்லை. அந்த என்னன்னு தெரிலங்க. புழு இல்லை. இது ஒரு வகையான இதாக இருக்கும் போல. இந்த தின்னு உனக்கு ஒன்று ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. அவ கீழே போடுற நீ எடுத்துக்க. வர்றா வேணான்றா நீ தின்னாப்பா. அப்படி தின்னு. யாத்தே உன் கூட 2 பேர்த்த மறந்துட்டேன். வாங்கடா வாடி ஊற்று வாடி தானே பார்த்தேன். நீ என்னடா கடைசியில் ஒன்று தெனாவிட்டா வருமே. தெனாவிட்டு எப்போ வர அப்படியே ரொம்ப அசால்ட்டு தரமுங்க. என்ன பண்ணிடுவேன். பொறுமையாக போவான். நமக்கு பாதை இருந்துச்சுலண்டு. என்ன நெத்து வேணுமா? நீ சின்ன படம் நேற்று தான் மறந்துருக்கா. வா வெட்டு அப்படி போயிட்டாங்க. வரீங்க நீங்கள் எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கம் போய்க்கிருக்கீங்க. எப்பயும் கோரப்புல் போவீங்க. நீங்கள் நம்ம புதுசாக அங்கிட்டு வரீங்க. ஒன்றும் இல்லாத பக்கம் ஸ்கைஃபாலே நீ இழுத்த பிளான் தானா? வாங்கிட்டு வா. ஓடி ஓய் கோரப்பில் கடிப்பியா? எங்கே வந்துக்கிறீங்க நீங்கள்? மேய்ங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுங்க. தப்பு இல்லை. ஆனால் கூட்டத்தை விட்டு போயிடாதீங்க. பழுனே நீ எங்கிட்டும் பிளான் போட்டு போயிடாத. உங்கள் அம்மா மாதிரி தெனாவிட்டு நெல் இந்தா எப்படியோ ஒரு வழியாக அவங்கள இங்கே வந்து சேர்த்தாச்சு. எங்கிட்ட பரவாயில்ல. ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் மேஞ்சாலே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு. இந்த நிலையில் தலைவலி வேறு பிச்சு எடுத்துக்கிருக்கு.
கிளைமேட்னால ரொம்ப ஓவராக கோல்டு தலைவலிலாம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இல்லை அங்கிட்டு போயிடாதிரி, ரொம்ப தண்ணி அந்த பக்கம் இனே கடி. இந்த பக்கமே இதுவே கடி, அங்கிட்டலாம் போகாத ரொம்ப தண்ணி. வேறு முட்டை கரையை தாண்டி போய்க்கிருக்கு பார்த்தியா, அந்த அவ்வளோதா சின்ன வளர்ச்சி நம்ம ஸ்கை ஃபாலும். அங்கிட்ட என்ன இருக்குன்னு தெரில. தண்ணியை தாண்டி எதுக்கு வர்றேன் இங்கிட்டு திரும்ப இப்படி தண்ணியை விட்டுட்டு இங்கே ஏறி வரையா. மீன் வாடை அடிக்கலையா? தண்ணி இந்த தண்ணி இங்கே வந்து குடிச்சிக்கிருக்க, வாடை அடிக்கலன்னு அடிக்குதான்னு தெரில எனக்கு. ஆனால் அந்த பக்கம் ரொம்ப வாடை அடிக்குது. இவ்வளவு தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால சேத்து புண்ணு வராதான்னு கேட்டிங்கன்னா, என்னை கேட்டால் டெய்லி வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே விட்டோம்னா கண்டிப்பாக சேத்து புண்ணு வரும். ஆனால் இப்போதைக்கு ஏதாவது அடுக்கு முள்ளுகிளு குத்துச்சுன்னா அந்த ஈரத்தில் வந்து நின்றுச்சுன்னா அப்படியே சலம் கட்டிக்கிறோம். அது ரொம்ப பிரச்சனை தான். அதனால் முள் குத்துற ஆட மட்டும் அதிகமாக உள்ள விடக்கூடாது. நடங்கடா, வெயில் அடிக்கிறா ரொம்ப. அங்கே ஒருத்தி படுத்துட்டா. எந்திரி ஸ்கை பால், எப்போ வெயிலில் படுத்துருக்கா ஒரு எந்திரி. எப்படி வெயிலில் படுத்துருக்கா எந்திரி. வா 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 டைனோசர் நடனால வாங்க போகலாம் ரொம்ப வெயில் அடிக்கிறது போதும். போய் நல்லா ஏதோ ஒரு மரத்தை பார்த்து ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் போதும். தண்ணிக்குள்ளேயே நின்றுருக்கீங்க. வெயில் இன்றைக்கி டீ போடுது. நல்ல மரத்துக்கு போங்க. இதெல்லாம் ஒரு நாள் கிடையாது. வெளியே போ. சிச்சு, யார் அங்கே டிராஃபிக் பண்ணுறது? கச்சா திரும்ப வழியை விடு. கச்சா இங்கே நின்று வழியை பாடிட்டா. நட திரிசா எப்படியே நின்றுக்கிட்டே இருந்தால் தும்மிக்கிட்டே இருப்பாங்க. வாங்க, ஒரு ஆடு தும்முனோன்னே எல்லாம் நின்று எப்படி வார் அப்படியே ஸ்டாச்சுவான்னு நின்ட்டாங்க. வாங்கடா இலே வாங்க, வெளியே போய் நல்ல மரத்தில் நல்லா தூங்குங்கடா. இன்றைக்கி நல்லா மேய்ஞ்சிருக்கீங்க. ரெஸ்ட் எடுத்தால் தாண்டா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க. ஏன்னா நடா நெத்தி போட்டு நீ தும்முறல எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் செத்த மீன் வாடை அடிக்குதுங்க. என்ன தெரியல, பழைய மீன் வாடை. அதனால் பசங்க கொஞ்சம் நேரம் நிற்க மாட்டேன்றாங்க, தண்ணி சரியாக குடிக்க மாட்டேன்றாங்க. என்ன நின்றாலும் சரி, இல்லை அங்கிட்டு வந்து மரத்தில் நின்றாலும் சரி, நல்லா குழுக்குழு நடல் அப்படியே பேசாமல் ஆட்டை போடுங்க, வந்து மேய்ஞ்சிரிங்க. திரிசா சாமி ஆட்டை ஆறியாடி. என்றைக்காவது ஆட்டை லேட்டாக வீட்டிலேருந்து கழட்டினேன்னா கொஞ்சம் முன் பசிக்கு எதையாவது ஒரு இடத்துல பச்சையை திங்க விட்டோம்னா அப்புறம் அரை பசியை எங்கேயாவது பொறுமையாடுவாங்க. இல்லாட்டி ஓட்டம் முடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கிட்ட முன்பசியை வந்து நல்லா ஒரு பச்சையை கடிக்க விட்டு இந்த அப்போ அரை பசி தெரிஞ்சுக்கிச்சு, இந்த ஃப்ரீயாக மேய்வாங்க. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக கிடப்போம். நமக்கு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்காம ஆடு கூட தெரிஞ்சுச்சுக்க நம்மளுக்கு வெயிட் குறைஞ்சிருங்க. அதனால தான் அப்பப்போ வெள்ளாடு மேய்க்கணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறணும். இல்லாட்டி ஃபுல் டைம் இது கூட அலைஞ்சோம் நம்ம பாடி தாங்காது. மோனிகா வந்து இந்த மரத்தை நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா வெயில் அடிக்குது. டோனிக்கா இல்லை டோனிக்கா, நெத்துக்கிட்டு இல்லை இருந்தால் தெருவே ரெண்டு பேர் மோப்பம் முடிச்சு வரேன். வரா ஆத்த எந்த மூட்டை முட்டுற நீ? அவள் இப்போ தான் உசுறு பொழைச்சி இப்போ தான் வந்துக்கிருக்கா. உன்னை தான் அட்டாக் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பசங்க எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா கார்த்திகை மாதம் வெயிலுக்கு அதுக்கு உரைச்சி போயிருந்தால நிழலில் தூங்கிட்டாங்க. கோகோ கொரியா ஆத்தே நிழல் நின்று எங்கே வரு காய்ச்சல் அடித்ததுனால அவளுக்கு இன்னும் அந்த வெயில் தாங்க முடியலங்க. அப்படியே ரொம்ப இழைக்கிறா இவளுக்கு காய்ச்ச. நம்ம அந்த ஸ்கை பால் அந்த காய்ச்சல் என்ன நெத்து கொடுக்கல டைனோசரஸே. சித்தப்பு பார்த்தியா இப்போல்லாம் 2 காலையே நிற்கிறாப்புல. நேற்று இங்கே தான் பார்த்தீங்க. நான் அப்போ தான் நினச்சி வந்தேன் இந்த மாதிரி புதரில் பாம்பு இருக்காதுன்னு பார்க்குற. சொல்ல முடியும் வாய் மூடவே இல்லை, ஜர்ன்னு போய்க்கிருக்கு வாடுக்கு. என்கிட்ட சாரப்பாமல் போச்சு. இதனால் இந்த பக்கம் தோதாக இருக்குது அது படுக்கிறதுக்கு. ஒரு வேளை அதோட வீடாக கூட இருக்கலாம். எனக்கு கேட்டால் அப்படி தான் தெரியுது. இந்த பக்கம் நிறையா பொந்து இருக்குங்க. அந்த நண்டு பொந்துன்னு வாங்க விடுறீங்களா, அந்த பொந்து இருக்குது. அதனால தான் இங்கேயே இருக்குது. இல்லாட்டினா இதெல்லாம் இங்கேயே வரவே வராது. எந்த காலத்தில் வெயில் அடித்தாலும் வரவே வராதே. மோனிக்கா கரெக்டாக நீ அங்கே தான் மேய்ஞ்சிக்கிருக்க. தள்ளி வந்துடுவா மோனிக்கா. வாங்க நம்ம வடக்க போய் நல்லா பச்சை பசேன்னு இருக்க புள்ள தின்னுப்போம். அவர் எந்த அளவுக்கு இழைக்கிறாங்க அவர். பயவுளுக்கு வெயில் தாக்க முடியல. என்ன செய்ய, சுத்த கருப்பாக இருக்குண்ணா, அது இலைக்குது. இத்தனை நாள் வீட்டில் இருந்தால அதனால் இன்றைக்கி வெயில் அடிச்சுன்னு தாங்க மாட்டேங்குது. அது 2 நாள் கழிச்சு சரியாக போங்க. ஏன்னா வீட்டிலே கிடந்தால திடீர்னு இத்தனை நாள் வேறு 1 வாரம் 2 வாரம் மோடமாக இருந்துச்சு. வெயில் அடிக்காமல் இருந்துச்சா, திடீர்னு வெயில் அடிக்கனால காடுகளுக்குலாம் எல்லாமே இலைக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குள்ளுன்னு தண்ணி இருக்குங்க. போய் நல்லா உள்ளே போய் நீச்சல் அடிச்சுங்க. இந்த தண்ணி வெயில் காலத்துக்கு குழுக்குள்ளுன்னு இருக்குது, மழை காலத்துக்கு நல்லா சூடாக இருக்குது. அதிசயமான தண்ணி. ஆவாரம் பூ சாப்பிட்றியா? நல்லா கடிக்கிற ஆவரலை சுகர் பிபி ப்ரெஷர்லாம் குறைக்கும். என்ன திரிசா நல்லா இலையெல்லாம் கடிச்சு பழகிருக்காங்க. என்னன்னு தெரில, இந்த அடிக்கடி செந்தட்டி கடிச்சு அதை நல்லா கடிப்பாங்க. பரவாயில்ல கடி எங்கிட்ட. உமிச்சே ஏன் இல்லை உமிச்சே யாத்தே எதுக்கு இந்த ஓட்டம் விட்ற? தண்ணி குடி. தண்ணி இன்னைக்கு கலங்காமல் தான் இருக்குது. நேற்று கூட கொஞ்சம் கலங்கிருச்சு. முடியா வாங்கடா சிலுக்கு, வாட் ஆர் யூ டூயிங்? வாங்க போக முடியா. இன்றைக்கி என்னோடய வாட்டர் கேனில் இருக்க வாட்டரே காலியாக போச்சு. இன்றைக்கி 2.5 லிட்டர் கொண்டு வந்தீங்க. 2.5 லிட்டர் காலியாக போச்சு. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2 லிட்டர் கொண்டு வரணும் போல். வாங்க போவோம். எதுக்கு நின்றுக்கு இருக்கீங்க? போய் 2 பச்சை கிச்சை கடிச்சிட்டு அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுங்க. திரிசா நெத்தெல்லாம் கிடைக்காது. திரிசா சித்தப்பு எங்கள் வாரு. சித்தப்பு உள்ளே போய் வாரு முள்ளுக்குள்ளே கீழே மேலே பார்க்குறது கிடையாது என்ன இருக்குண்டு. மேலே போய் இந்த 2 இலையை கடிக்கத்தான் மறைக்கான். உம்மச்சி ரசிகர் மன்றம் அப்புறம் இருக்கு ஒன்று நீ உம்மச்சை அப்படியே அசையாமல் ஒன்றும் தெரியா பாப்பா மாதிரி இருப்பா. உம்மச்சி ரசிகர் மன்றம் ஒரு 5 கிராம் இருக்குத்தியா. இப்போ முட்டை நெத்து முட்டை கூட நம்ம கிட்ட வருவா. வாங்கடா யாரும் வேணாமா? வர மாட்டேறாங்க பார்த்துக்கிங்க. வர மாட்டேறீங்களே அப்படிங்களா? எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியுங்க. இந்த சவுண்டில் இருக்குது, நான் சவுண்டு ஓடிக்கிறேன். அப்போ தான் வருவாங்க. பயவில் சவுண்டில் ஓடிச்சா தான் ஓடிடுவாங்க. இந்த இருக்குல்ல இந்த சவுண்டில் ஏதாவது ஒன்று வளைச்சோம்னா பயவில் அப்படியே வந்துடுவாங்க. ஏதாவது ஒன்று வளர்ப்போம்.
இந்த இடத்துலையும் போகும்போது கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும், உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி குச்சியை 2 தடவை தட்டினோம்னா அந்த வைப்ரேஷனுக்கு எதுவும் இருக்காதுன்னு வாங்க. எங்கே மேலே ஏறியாச்சு. இந்தா உள்ளே போனத்தான் அப்படியே பின்னாடி வரிசையாக வருவாங்க. நீ எங்கே நிற்கிற? நீ ஆளுக்கு முன்னாடி அட்டன்ஸை போட்டு வந்துருக்கியாடா? இருக்க வர்றேன். இல்லை 8வது தூரத்தில் இருக்கே. பிடிச்சாச்சு. இந்தா வராங்க கரெக்டாக வருவாங்க. இந்தா சவுண்டில் மரத்தை ஆட்டினோம்னா இப்போ அந்த இதில் பார்த்து ஓடி வந்துடுவோம். இது வந்துட்டாங்கிட்டேன், இதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கேன். சேவைங்க இந்த தின்னு, நீ மட்டும் தின்னு. தெரியாது, நீங்களே திண்டிங்க. உங்களுக்கு இப்போ கொடுத்தா மேய மாட்டீங்க, வீட்டுக்கு போயில கொடுக்கணும். தெரியும் தென்னாவிட்டு இப்போ மட்டும் கரெக்டாக வந்துடுறியா? தென்னாவிட்டு நீ திரிசாலாம் அந்த வராங்க ஒரு சவுண்டா. இந்த சவுண்டில் மட்டும் ஆட்டினா போதும். ஆட்டினா பயவில்லைங்க, அப்படியே வேக ஓடியாந்துருவாங்க. இந்த கொப்பில் தான் சவுண்டில் விதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நானும் இந்த கொப்பை மட்டும் பிடிச்சி பார்ப்போம், வருதா என்னன்ட்டு. எட்ட மாட்டேங்குதுங்க. இந்த ஒரு கொப்பு மட்டும் உடைச்சாலே விதை எடுக்கலான்னு பார்க்குறேன். இருங்கடா வரேன் தரேன் ஒரு பாய் தின்னுடா அவ்வளோதான்டா. இருங்கடா எட்டவும் மாட்டேங்குது. இன்னும் தூரமாக கொஞ்சம் முத்தணும்னு நினைக்கிறேங்க. ஏதாவது முத்துற ஸ்டேஜில் இருக்கான்னு தெரியல. பாயாக கீழே வந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும். என்னாச்சுன்னு தெரியல. ஜூலி கத்துறா. எந்த பத்திரக்குள்ளே விழுந்தா? கிட்டே விழுந்துட்டான். எங்கிட்ட இருக்க? யாத்தை எப்படி விழுந்திருக்கா ஒரு? என்னடான்னு பார்க்குறேன். வரேன். அந்த கீழே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். வர்றேன். சேமரு நீ தான் என்னடான்னு பார்க்குறேன். நல்ல சருளான இடத்துல வா எப்படி விழுந்து மாட்டிருக்கா பத்தியா ஜூலி? ஓப்படா முள்ளா தாங்க இருக்குது. வரேன். தலையத்தான் பிடிச்சி இருக்குன்னு வேறு வழி கிடையாது. இதோப்படா விழுந்துடா பிடிச்சிருக்கேன் பயப்பட மாட்டேன். அவ்வளோதான். வா மேலே ஊண்டிடு, காலை ஊண்டிட்டு முண்டை காலை ஊண்டேன். அவ்வளோதான். வா மேலே. அவ்வளோதான். ஏறு எங்கிட்டாவது வந்துடுற பயவுள்ள. பார்த்தீங்க எல்லாம் இட்டு போச்சு முன். இங்கிட்டு வா அங்கிட்டு போகலாம். பயவுள்ள ஒரு ஆடு கத்தவே கத்தாது. நம்ம வாடு விட்டுட்டு போயிருந்தோம்னா ரொம்ப சிரமந்தான். நான் என்னடா கத்துறான்னு பார்க்குறேன். எப்பயும் அசால்ட்டாக கத்துவேன். இப்போ என்னடான்னு பார்க்குறேன். பயவுள்ள நல்லா போர்த்து நிற்கிறான். எங்கிட்ட பரவாயில்ல, இது இட்டு போன மல்லதாச்சு. இதுவே ரொம்ப பச்சை பசேன்னு இருக்க காலகட்டத்திலாம் உள்ளே விழுந்துச்சுன்னா எடுக்க ரொம்ப கஷ்டங்க. நல்லா கொஞ்சமாக குச்சியை இந்த மாதிரி குச்சியை வச்சு உள்ளே போய் அப்புறம் தான் எடுக்க முடியும். அதுக்கிட்ட உஷாராக பார்க்குறது பயவுள்ள. எங்கிட்ட எத்து போச்சு, அந்த அளவுக்கு முள்ளில். அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா எல்லாம் எத்து போயிடும், சுத்தமாக இதாகிடும். பார்த்தீங்களா, இதில் எல்லாம் விழுந்துட்டோம்னு வச்சுக்க, குட்டியெல்லாம் சின்ன குட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய ஆடு கூட விழுகாது, சின்னதாக எடுக்கிறது. சரி வாங்க, உங்கள் அம்மா மேய்ஞ்சிக்கிருக்கா. என்ன சவுண்டு வேணுமா? கரெக்டாக மேய்ஞ்சோடனே சவுண்டு வர. எங்கள் குழந்தை எங்கே போகிறோம் ஆத்தாடியாத்தா, எங்கே பிடிக்கும் இல்லையா? பிடிச்சிக்க எக்க போட்டு பிடிச்சிக்க. ஐட்டி டைலர் சொல்ல போயிருக்க. ஆத்தா விழுந்துடாத பார்த்துக்கா. என்ன எல்லோரும் வந்துட்டீங்களா? வரேன். தின்னுடா வா. அப்படி எந்த அடிச்சாலே கடற்கரை அடி. ஆத்திரியாத்த புதுசாக அமைக்கிட்டாங்க. குளிக்கிற அமைக்கு சின்ன குட்டி தான் அமைக்கிட்டாயிரா. ஆத்த யார் கண்டுமையா பாருங்க. ஆத்தா அமைக்கிட்டாங்க. ஏ பார்த்துட்டா கொஞ்சம் பார்த்துட்டா விழுந்துறாயிரா அமைக்கிறாயிரா. ஆத்த பாருங்க. மைக் செட் மாயக்கா விழுந்துற பார்த்து. அவ்வளோதானா? போதுமா கொடியை தின்றது? அதுக்குள்ளே இறங்கிட்டீங்களே. தண்ணி தாக எடுத்துருச்சா? ஏன்னா அவ்வளோதானா முடிஞ்சா? சரி இறங்கி 2 கொடி அடி கோரப்பில் கடி. பலூன் பாய்ஸ் என்ன பண்ணிக்கிருக்க அங்கே தனியாக? என்னமோ தேடிக்கிறேன். நெத்து தேடுறியா? அதான் என்னடா தனியாக இருக்கேன்னு பார்க்குறேன். அதான் ஆட்டையை போட்டு தின்னுக்கிருக்க. தின்னு பரவாயில்ல, எங்கிட்ட கிடச்சா உனக்கு மட்டும் லக்கு தான். சாப்பிடு. நண்டு பய உள்ள இன்ன வரைக்கும் கீழே கோரப்பில் கடிச்சிக்கிருந்தா. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற டயத்தில் மேலே ஏறிட்டாங்க. இந்த பக்கம் மேலே ஏறினா அவாளுக்கு என்னன்னு தெரியல. இன்ன வரைக்கும் கீழே தான் கிடச்சிக்கிட்டா. திடீர்னு மேலே ஏறி போயிட்டா பய உள்ள. என்னாச்சுன்னு தெரியல. இன்னும் எங்கிட்ட வரைக்கும் வாங்க, வீட்டுக்கு போவா. வா வாடி, வீட்டுக்கு போக முடியும். நெத்திப்பிட்டு மகளே வாங்கடா, போகமுடா. வா. வீட்டுக்கு போகிற டயத்தில் தான் நல்லா அப்படியே புகுந்து விளாடுவீங்க. இன்ன வரைக்கும் மேய மாட்டேங்கிறீங்க, ஓடிக்கிட்டே இருந்தீங்க. வாங்க, அவ்வளோதான். மணி 5 மணி ஆச்சு. நம்மளும் இங்கேருந்து போகவே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். ஊருக்கு போகணும், அப்படியே போகணுங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். விட்டுட்டு எல்லா ஊரும் ஓடி போயிட்டாங்க. கரெக்டாக மணி 5 மணி அடித்தோன்னே போகுது. காது கேட்டுறது பயம் இல்லைங்க நம்ம பயலுக்கு. 5 மணி ஆச்சுரா, சட்டு போட்டு இடத்த காலி உண்டு கிளம்பிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஒரு பையனை காணோம். இங்கே தான் மேய்றீங்களா? மேய்ன்றாங்க ஒரு திருசா மைய. என்ன இல்லைடா, நெத்து இல்லைடா, சவுண்டில் இருக்கான்னு பார்க்க வராங்க. ஆத்தே இல்லைடா, இன்னைக்கு கொண்டு வரலடா. அத்தே வாரு மகைய 2 பேர் கையை தர்றாங்க. தர்றேன் உங்களுக்கு நாட்டுக்கரில் நெத்து போட்டு தர்றேன். இங்கே ஒருத்தி வரேன், நெத்து போட்டு பழுங்க மகன். என்னடா இல்லைடா, அத்தே இங்கே ஒருத்தி வர்றா. இல்லடி, இருந்தால் தருவேண்டி. சரி தரேன். எப்படியோ கூட்டத்தோடு ஒடியாந்துடுறா. நான் கூட விட்டுட்டு வந்துட்டேன்னு நினச்சேன். எங்கிட்டாவது பூந்து ஒடியாந்துடுறா. கூட்டத்தோடு வந்துடு. நண்டு பார்க்குறா. காது ஏற்குது சில நேரத்தில். எதுக்கு சீமக்கரையில் கடிச்சிக்கிருக்க? அப்போது ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டா பயம் இல்லை. விட்டு போமா குறுன்னு பார்க்குறா. என்ன இருக்குது?
விட்டு போவான். நான் போகும்போது நெத்து கொடுக்குறேன். நெத்து கொடுத்தா கூடவே வருவான். உள்ள நல்லா இருப்பாள். அவன் தனியாக போயிட்டான். சரி நண்பர்களே, ரொம்ப இருட்டாயிருச்சு. மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சீக்கிரம் போகலான்னு பார்த்தோம். கொஞ்சம் லேட்டாக வேறு ஆகிப்போச்சு. வராங்க. அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருக்கா, பிடிக்காதுங்க நீங்கள் ஒரு லைக்காக போட்டுடுவோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திக்கவா வரட்டா பார்க்கலாமா? ரொம்ப இருட்டாக போச்சு. வீட்டுக்கு போக 6:30 ஆயிரம் போல். எங்கிட்ட விசுன்னு கூப்பிட்டு போயிருந்துங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் போயிடலாம். நான் வந்துட்டாங்க. வா முடியா. சரி வரட்டா. பாப்பா பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போமா? நின்றுக்கிட்டாளுங்க. பையன் உள்ள இந்த கொம்பை கூட வந்துட்டான். நண்டை காணோம். நண்டு பண்ணுற வேலை என் உசுர் எடுக்கவே வர்றா. பொழுது போயிடுச்சு. சட்டு போட்டுன்னு இடத்த கூட காலி பண்ணிட்டு போகலான்டா. நண்டே இந்த வரா பாரு. இப்படி அண்ணனடா போட்டு வர்றான் பாரு. நல்லா கல்யாணம் பொண்ணு எனக்கா இவ்வளோ வச்சு என்னத்தை செய்ய எங்கிட்ட வந்துட்டா. வாங்க போவோம்.